வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 விஷயங்கள் ட்ரில் த்ரூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ட்ரில் டவுன், ட்ரில் அப் 2 ஒரே தான். ஸோ 2 விஷயங்கள பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பவர் பிஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ரிப்போர்ட்டை வந்து ஒரு இன்டராக்டிவாக கிரியேட் பண்ண முடியும். டேட்டாவை அனலைஸ் பண்ணப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து நான் வந்து நிறைய டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுறேன், நிறைய பேஜஸ் இது மாதிரி கிரியேட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து ஒரு பர்டிகுலர் பேஜை நான் கிரியேட் பண்ணி அதில் வந்து சில இதை கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்து இங்கேருந்து போயிட்டு அதுக்குள்ளே இன்சைடு என்ன இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணணும். அப்படின்னா உதாரணத்துக்கு இதை ரைட் கிளிக் பண்ணி இங்கே வந்து ஒரு ட்ரில் த்ரூ அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொண்டாந்து அதை கிளிக் பண்ணோம்னா அந்த இடத்துல போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த டேஷ்போர்டு இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன கிளிக் பண்ணி போகிற மாதிரி, உதாரணத்துக்கு வந்து வெஸ்ட் மிட்லேண்ட்ஸை கிளிக் பண்ணி போனோம் அப்படின்னா வெஸ்ட் மிட்லேண்ட்ஸுக்குள்ளே என்னென்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த பேஜில் பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இங்கே வந்து என்ன தெரியுது அப்படின்னா, வெஸ்ட் மிட்லேண்ட்ஸில் ரீஜன் வைஸு ஃப்ளாட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, டோட்டலாக இது வரைக்கும் சேல்ஸ் ஆனால் ஃப்ளாட் ப்ரைஸ் சம் தான் இது. ஸோ அது என்ன ப்ளஸ் ஆவரேஜ் என்ன இருக்குது அப்படின்ட்டு இருக்கு. இதே எனக்கு வந்து வெஸ்ட் மிட்லேண்டில் மந்த் வைஸ் வேணும், குவார்டர் வைஸ் வேணும், இயர் வைஸ் வேணும் அப்படின்னா இதை வந்து நம்ம மறுபடியும் புதுசாக தான் க்ரியேட் பண்ணணும் கட்டுங்களா. இங்கே வந்து புதுசாக அந்த டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு பதிலாக ஒரு புது பேஜில் க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம்னா எது மாதிரி வேணாலும் மந்த் வைஸ் இயர் வைஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் எது மாதிரி க்ரியேட் பண்ணாலும் சரி, இங்கே அந்த டேஷ்போர்டுக்கு ரைட் கிளிக் பண்ணி இங்கேருந்து கிளிக் பண்ணி ட்ரில் த்ரூ பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விஷயம். ஸோ வந்து இது புதுசாக இப்போ தான் பவர் பை லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் இருக்கிற மாதிரி தெரியாது. பட் ஆனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நீங்கள் பவர் பை யூஸ் பண்ணால் இது மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, நான் வந்து புது சீட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்னே பேர் வச்சிடுறேன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து என்ன க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு 4 டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறேன். அதுவும் நான் எப்படி அப்படின்னு சொல்லிடுறேன். ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் இல்லை, வேகமாக க்ரியேட் பண்ணுறேன். இங்கே போய்ட்டு ஃபீல்டில் போங்க. ஃபீல்டில் போய்ட்டு ஃபஸ்ட்டு டேட்டா கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கிளிக் பண்ணால் நான் ட்ராக் பண்ணலாம். கிளிக் பண்ணிக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ வந்து அடுத்தது வந்து சேல்ஸ் வால்யூமை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. சேல்ஸ் வால்யூமை வச்சு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து சேல்ஸ் வால்யூமில் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேல்ஸ் வால்யூமில் இதை வந்து எடிட் பண்ணிக்கலாம். இயர் வைஸு, குவார்டர் வைஸு, 2 வச்சு கிரியேட், இயர் வைஸு, குவார்டர் வைஸ், மந்த் வைஸ் 3மே வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ வந்து டேட்டா நேரோ ஆயிடுச்சு. நேரோ ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து நான் இது மாதிரி சார்ட் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்து நான் எப்படி இங்கே பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இது ஆல்ரெடி நான் பண்ணது, அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ இயர் வைஸ் மட்டும் டேட்டா வரும். எல்லாமே கம்ப்ளீட்டாக இருந்தது, இப்போ இயர் வைஸ் மட்டும் ஆயிடுச்சு. ஸோ வந்து இதை காப்பி பண்ணுங்கள். அப்படியே கண்ட்ரோல் சி கொடுத்தே காப்பி பண்ணலாம். கண்ட்ரோல் வி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து இதை இங்கே கொண்டாந்து வச்சுருங்க. மறுபடியும் இதை கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி கொடுங்க. கொடுத்துட்டு இதை வந்து இங்கே கொண்டாந்து வச்சுருங்க. ஸோ வந்து நான் ரொம்ப இன்ட்ராக்டிவாக நான் க்ரியேட் பண்ணல. ஸோ எப்படி ட்ரில் த்ரூ வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற காட்டுறதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து இயர் மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் கொண்டாந்து டேட் இருக்கும் பாருங்கள். எங்கே டேட் இருக்கும் இதை கொண்டாந்து இங்கே இதில் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் குவார்டர்லி வைஸ், ஓகேங்களா, குவார்டர் வைஸ் மட்டும் எனக்கு டேட்டா தெரியணும். ஸோ இதில் வந்து 4 குவார்டர் மட்டும் வரும். மற்றதெல்லாம் இயர் மந்த் எல்லாத்தையும் தூக்கி விட்டு குவார்டர் மட்டும் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி வந்துடும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணிட்டு டேட்டா கொண்டாந்து இங்கே ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்த் வைஸ் டேட்டா வந்துருச்சு. ஸோ வந்து இதில் என்ன இருக்குது, இயர் வைஸ் டேட்டா, இதில் வந்து பார்த்திங்கன்னா குவார்டர் வைஸ் டேட்டா, இதில் வந்து மந்த் வைஸ் டேட்டா இருக்குது. ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ வந்து இது மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு. ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிட்டு நான் சொன்ன மாதிரி இங்கே ரைட் கிளிக் பண்ணி இந்த ஆப்ஷன் வரல, ட்ரில் த்ரூ வரல. அதை எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் இங்கேருந்து போயிட்டு இப்போ வெஸ்ட் மிட்லேண்ட்ஸை கிளிக் பண்ணி அந்த இடத்துக்கு போனோம்னா ஆட்டோமேட்டிக்காக வெஸ்ட் மிட்லேண்ட்ஸோட டேட்டா மட்டும் டிஸ்பிளே பண்ண வைக்கணும். அதான் வந்து மெயினான கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ட்ரில் த்ரூ அப்படின்னா விசுவலைசேஷன்லேயே ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் வந்து நம்ம எதை வச்சு ட்ரில் த்ரூ பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே எதை வேணாலும் வச்சு ட்ரில் த்ரூ பண்ணலாம். நான் வந்து இங்கே எங்கள் ரீஜன் நேமை வச்சு நம்ம ட்ரில் த்ரூ பண்ணலாம். இங்கே வந்து ட்ராக் பண்ணி இந்த இடத்துல கொண்டாந்து கரெக்டாக ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ரீஜன் வைஸ் இருக்கும். ஸோ இங்கே நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் ரீஜன் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகுது இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் எதை வேணாலும் வச்சுக்கோங்க. வெஸ்ட்டு இப்போ போங்க. இப்போ போயிட்டு டேஷ்போர்டில் போயிட்டு இந்த இடத்துல வெஸ்ட் மிட்லேண்ட்ஸை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இப்போ பாருங்கள் ட்ரில் த்ரூ எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ ட்ரில் கொடுத்தீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக ட்ரில் அப்படிங்கிற டேஷ்போர்டுக்கு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மிட்லாண்ட்ஸ் தான் செலக்ட் ஆயிருக்கு. நான் முன்ன வந்து என்ன செலக்ட் பண்ணியிருந்தேன், வேறு டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணியிருந்தேன் கரெக்டுங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வெஸ்ட் மிட்லாண்ட்ஸோட டேட்டா வந்து இயர் வைஸ், குவார்டர் வைஸ், மந்த் வைஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஸோ நான் இங்கே வந்து நான் கிளிக் பண்ணி இங்கே வர்றப்ப இது என்ன செலக்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நான் இங்கே வந்து கீழே வந்து பார்த்தா தான் தெரியுது கரெக்டுங்களா. ஸோ அதை வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக டேஷ்போர்ட்லேயே கொண்டு வரது அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஆட் பண்ணணும்னு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இங்கே வந்து என்ன ரீஜன் நேம் வந்தால் இந்த இடத்துல இது வரும். ஸோ உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ட்ராப் பண்ணாதான் தெரியும். ஸோ இதை கொண்டாந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ட்ராப் பண்ணிடுங்க. ட்ராப் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இது மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு, புதுசாக ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே இந்த இடத்துல லென்த்தாக வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து இதில் போங்க, சைஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜென்ரலில் போயிட்டு கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம். பட் நான் வேல்யூஸில் போங்க, போயிட்டு சைஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பாயிண்ட் இருக்கும், டெக்ஸ்ட் பாயிண்ட்டை வந்து நீங்கள் இது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது எங்கே வேணாலும் எவ்வளோ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு காட்டுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் மிட்லாண்ட் இருக்குது. ஸோ இப்போ போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த இடத்துல மட்டும் இல்லை, இப்போ போய்ட்டு நான் டேஷ்போர்ட் இருக்குன்னு வைங்க, டேஷ்போர்டில் போய்ட்டு கிரேட்டர் மான்செஸ்டர் வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் ட்ரில், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கிரேட்டர் மான்செஸ்டர் வந்துடுது. ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகி எல்லாமே சேஞ்ச் ஆகி பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ரைட் கிளிக் பண்ணி இந்த இடத்துல வர்றப்ப ட்ரில் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா. இது என்ன அப்படின்னா இந்த பேஜ் நேம் தான் காட்டுது. ஓகேங்களா, இந்த பேஜ் நேமில் இங்கே தான் போயிட்டு நம்ம அந்த ட்ரில்லுக்கு வந்து ஆப்ஷன் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து இந்த பேஜ் நேம் தான் இங்கே ட்ரில்னு வருது. ஸோ இதே வந்து நம்ம ஃப்ளாட் ப்ரைஸ் பை இயர் அப்படின்னு வச்சுருந்தோம்னா அதில் கொண்டு போய் அந்த ட்ரில் த்ரூ நம்ம இங்கே ட்ரில் த்ரூங்கிற நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த இதை க்ரியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல. ஸோ நான் இப்போ வந்து இங்கே போயிட்டு கிளிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த சீட்டோட நேம் தான் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் தெரிஞ்சவங்க நான் சொல்ல விருப்பப்பட்டேன், சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணி கூட ட்ரில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து பண்ண முடியாது, ஏன்னா வந்து ரீஜன் இங்கே ஆட் ஆகலை. ஸோ ரீஜன் இதுலையாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இதுலேயும் ரீஜன் இல்லை. ஸோ இங்கே வந்து உதாரணத்துக்கு வந்து ரீஜன் நேமை கொண்டாந்து நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ரீஜன் நேம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் ஆகிரும். ஸோ ஒரு இதை பர்டிகுலர் இதை செலக்ட் பண்ணி இப்போ பாருங்கள் ட்ரில் த்ரூ வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ ட்ரில்லில் போனீங்க அப்படின்னா எதை செலக்ட் பண்ணிங்களோ அதுக்கு உண்டான டேட்டா வந்துடும். ஓகேங்களா, இது வந்து 2001 இங்கே இந்த இடத்துல போயிட்டு செலக்ட் பண்ணது வந்து 2001 செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சின்னதாக இருக்கிறனால தெரியல. ஸோ வந்து 2001 டேட்டா வந்து இங்கே ஃபில்டர் ஆகி வந்துச்சு. ஸோ அதுவும் வெஸ்ட்டு யார்க் சைடில் வந்து ஃபில்டர் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ட்ரில் த்ரூ பண்ணணும். ட்ரில் டவுன் என்ன அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன டேட்டா இருக்குது, கம்ப்ளீட் டேட்டா இருக்குது, ஆவரேஜ் ப்ரைஸும் சேல்ஸ் வால்யூமும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து இயர் வைஸ் இருக்குது. ஓகேங்களா, 1995லேருந்து 2016 வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா 2016 டேட்டா இது வரைக்கும் இருக்குது. ஸோ இங்கே வந்து இதை வந்து எனக்கு வந்து ஹையரார்க்கின்னா ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஹையரார்க்கினா ஒன்று மேலே ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் ஒரு அசோசியேட் இருந்தால் அவருக்கு மேலே ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர், அதுக்கப்புறம் மேனேஜர், அதுக்கு மேலே ரீஜனல் மேனேஜர், அது மாதிரி கண்ட்ரி ஹெட், அது மாதிரி நிறையா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனை பொறுத்தும் ஹையரார்க்கி சேஞ்ச் ஆகும். ஸோ வந்து ஒன்று மேலே ஒன்று போகிறது தான் வந்து ஹையரார்க்கி அப்படிமாங்க கரெக்டுங்களா. ஸோ வந்து அது நான் இந்த இடத்துல வச்சு இப்படி கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ட்ரில் த்ரூவில் இங்கே பாருங்கள் டேட்டா ட்ரில் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா. இதில் வந்து ட்ரில் டவுன் ட்ரில் அப்னு 2 ஆப்ஷன் ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா டேட்டோட இதை தான் நம்ம வச்சு ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ டேட்டில் ஹையரார்க்கி எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு இயரு, அதுக்கப்புறம் குவார்ட்ரு, அதுக்கப்புறம் மந்த்து, அதுக்கப்புறம் டே, இப்படி தான் வந்து ட்ரில் டவுன் ட்ரில் அப் ஆகும். ஸோ வந்து ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கிறதுனா இயரோட டேட்டா இருக்குது. ஸோ நான் இங்கே போயிட்டு இங்கே பாருங்கள் இங்கேயும் கிளிக் பண்ணலாம், ட்ரில் அப் பண்ண முடியாது. ட்ரில் அப் ஏன் வந்து டிசேபிள் இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி இயர் இருக்குது, அதுக்கு மேலே ஹையரார்க்கி கிடையாது. ஓகேங்களா, இப்போ வந்து எப்படி ட்ரில் டவுன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ட்ரில் டவுன் இருக்குது கரெக்டுங்களா. ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆப்ஷன் இருக்குது, கோ டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஹையரார்க்கி அப்படின்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குவார்டர்லி ஒரு ஹையரார்க்கி கீழே டவுன் ஆயிரும். டவுன் ஏரோ இருக்கனால டவுன் ஆயிரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே மறுபடியும் அப் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இயர் டேட்டா போயிடும், அடுத்த ஹையரார்க்கியில் மேலே போயிடும். ஸோ டவுனில் வரணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா குவார்டர்லி, மறுபடியும் இதை திருப்பி கிளிக் பண்ணால் எனக்கு வந்து மந்த்லி வைஸு வந்துடும். மறுபடியும் ஒரு டைம் திருப்பி கிளிக் பண்ணால் டே வைஸ் வந்துடும். ஸோ டே வைஸ் வந்து வச்சிங்கன்னா எல்லா டேட்டா குமுலேட்டிவ் வரும். ஸோ இதுக்கு கீழே போக முடியாது. இதுதான் இருக்கிறதுலையே லோயஸ்ட் ஹையரார்க்கி. இருக்கிறதுலே டேவை வந்து அதுக்கு அப்புறம் பிரித்தா
அது தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், அது தனியாக எக்ஸலை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதை வந்து இதுவே உங்களுக்கு புரிஞ்சுருந்தீங்க. டேக்கு கீழே ஹையரார்கி இல்லைங்க. ஸோ மறுபடியும் மேலே போகணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள், மந்த்து. மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா குவார்ட்ரு, மறுபடியும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இயர். ஸோ இப்படி தான் வந்து டேட்டாவை நீங்கள் இன்சைடு வந்து இன்னும் ட்ரில் பண்ணி இது பண்ணலாம். இது வந்து ட்ரில் டவுன், ட்ரில் த்ரூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற டேட்டாவை ட்ரில் பண்ணி இந்த இடத்துல போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.